அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிரியாணி முடிஞ்சு. அடுத்து எம்ஜிஆர். ஹலோ, அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம். முபாரக் பாய். முபாரக்கா? என் பேர் முபாரக் இல்லப்பா, நீ வேற யாருக்கும் மாத்தி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாய் ஈத் முபாரக் சொன்ன பாய். ஓ, ஈத் முபாரக், ஈத் முபாரக். என்ன பாய் குண்டாத்துன்னு வந்துருவா? குண்டானா? எதுக்கு மாப்பி? பாய் ரம்ஜான் பாய் பிரியாணி. மாப்பி பாய், நாங்க ரம்ஜான் அன்னைக்குலாம் பிரியாணி ஆக்கிறது கிடையாது பாய். எங்க வீட்ல இன்னைக்கு சாம்பார் சாதம் தான். சாம்பார் சாதமா? முஸ்லிம் சாம்பார் சாதம் சாப்பிடுவாங்களா? அதுவும் ரம்ஜான் அன்னைக்கா? ஆமா பாய், நாங்க ரம்ஜான் அன்னைக்கு சாம்பார் சாதம் தான் பாய் சாப்பிடுவோம். ரம்ஜானுக்கு மறுநாள் தான் பிரியாணி ஆக்குவோம் பாய். ஓ அப்படியா பாய்? அப்ப நாளைக்கு வந்து நான் பிரியாணி கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ மாப்பி பாய், நாங்க இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு கிளம்பிடுறோம் பாய். அப்போ இன்னைக்கு பிரியாணி தர முடியாது. ஆமா பாய், முடியாது பாய். வேணா நம்ம கண்டிப்பா பக்ரீத்துக்கு பாப்போம், சரிங்களா? ஓகே பாய். இதேதான்டா போன பக்ரீத்துக்கும் சொன்னேன். அடுத்தியா மச்சான் இருக்கிறான். சொல்றா. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஏய், என்னடா ஹிந்தில பேசுற? ஏய் ஹிந்தி இல்லடா, அரபிக்ல சலாம் சொன்னேன். ஓ, அதே ஏன்டா சொல்ற? ஏய் ரம்ஜான்டா பிரியாணி கொடு. ஏய், முஸ்லிம் பசங்கிட்ட போய் கேட்க வேண்டியதுனா, நான் ஹிந்துடா, ஏன்டா கேக்குற? அப்ப நீ முஸ்லீம் இல்லையா? தாடி எல்லாம் வச்சிருந்தா? அடா பாவி, தாடி வச்சிருந்தா முஸ்லிமடா? ஏன்டா வள்ளுவர் கூட தான தாடி வச்சிருந்தாரு, அவர் முஸ்லிம் ஆயிருவாரா? அவரும் முஸ்லீம் இல்லையா? அவர் பேரு முகமது வள்ளுவர் தானே. ஆபி, இப்போ புரியுதா வரலாறெல்லாம் எப்படி மாறுதுன்னு? அவன் இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்க. அச்சி வை போன. ச்சே, வருஷம் கூட இருக்கிறானுங்க, ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் பிரியாணி தராம ஏமாத்திடுறானுங்க. இந்த மாதிரி உங்களையும் வருஷம் ஏமாத்துற ஃப்ரெண்டை டேக் பண்ணுங்க. இந்த வருஷமாச்சும் பிரியாணி குடுறான்னு கேளுங்க. அப்பயும் தரமாட்டானுங்க. கேக்குறதே இல்லையே. எங்க வரதில்ல மச்சான், வரதில்ல. நம்மளே வாங்கி சாப்பிட்டா உண்டு.